அல்லாஹ்வுடைய அச்சம் தான் ஜினால இருந்தோ அல்லது இது போன்ற காரணங்கள், இது போன்ற அசிங்கமான செயல்கள்ல இருந்தோ எம்மளை பாதுகாக்குமே தவிர கல்யாணம் இல்லை. மூணாவது ரொம்ப முக்கியமானது, கல்யாணம் பண்ணா சந்தோஷமா இருப்போம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. கல்யாணம் பண்ணா மட்டும் சந்தோஷமா இருப்போம்னு நினைச்சிடாதீங்க. கல்யாணம் பண்ணாலே அந்த அந்த மாதிரி கேள்விப்பட்டவன் அப்படிதாப்பா வாழ்க்கை, அப்படி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையான ரொம்ப எதிர்பார்ப்போடலாம் கல்யாண வாழ்க்கையில் நுழைஞ்சிடாதீங்க. கல்யாண வாழ்க்கைங்கிறது சிரமம், கஷ்டம், பிரச்சனை, சண்டை, சச்சரவு, சில நாட்கள், சில நேரம், சில நிமிடங்களுடைய பிரிவு, இதெல்லாம் இருக்கதான் செய்யும். என்ன கல்யாணம் பண்ண ஒரு வருஷம் சந்தோஷமா இருந்த, 2 வருஷம் சந்தோஷமா இருந்த, 3ஆவது வருஷம் சந்தோஷத்தை காணோமே அப்படின்னு நினைக்க முடியாது. திருமண வாழ்க்கை மட்டும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வழி கொடுக்காது. திருமண வாழ்வோடு குர்ஆன் சுன்னாவும் ஈமானும் நுழைந்தால் அந்த வாழ்க்கை மௌத்து வரைக்கும் மகிழ்ச்சியா இருக்கும். 4வது, பெண்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு அடிமையா மாறிடுவோம்னு சொல்லி. எங்களுக்கு என்ன வேலை? சமயக்கட்டுல வேலை. என்ன வேலை? கணவனுக்கு ஏதாவது ஹிதுமத் செய்யணும், அல்லது மாமியாருக்கு ஏதாவது ஹிதுமத் செய்யணும், அந்த மாமியாருடைய குடும்பத்துக்கு ஏதாவது ஹிதுமத் செய்யணும். நாங்க ஒரு அடிமையா மாற போறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆணுக்கு எந்த உரிமையை கொடுக்கிறானோ திருமண வாழ்வில் மகிழ்ச்சி அடைவதற்கு அதே உரிமையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெண்களுக்கும் கொடுக்கிறான். வஜஅல பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா. பின்னாடி வரும்போது அது நமக்கு புரியும். இந்த மாதிரி திருமண வாழ்வில் நுழையும் பொழுது இந்த ஷரத்துகள் எல்லாம் நீக்கிறோம். உள்ளத்துல எதிர்பார்ப்புகளே இல்லாம ஹலாலா வாழ போறோம்னு சொல்லி திருமண வாழ்க்கையில் நுழைஞ்சா போதும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரக்கத் செய்வான். எதிர்பார்ப்புகளோட உள்ள போறதுனாலதான் எதிர்பார்ப்புகள் நிறைவேறலன்னா என்ன செய்யறாங்க? ஏமாந்துடுறாங்க. திருமண வாழ்க்கை ஒரு பெயிண்ட வரைகிற மாதிரி 2 கலர் இருந்தாதான் அந்த பெயிண்ட் வரும். அப்படியா இல்லையா? இயற்கையை வரைகிற மாதிரி அந்த 2 பெயிண்ட் இணையலன்னு சொன்னா உருவம் வராது. கண்ணியமான முறையில் அந்த உறவு 2 உறவுகளும் சேர்ந்தால் அன்போடும் பாசத்தோடும் காதலோடும் அந்த உறவு மகிழ்ச்சியாக அமையும். ஒரு வார்த்தையை சொன்ன, காதல், லவ், தவறான வார்த்தையா? தவறா பயன்படுத்தப்பட்ட தவறான வார்த்தை. ஐ லவ் யூ சொல்லி மனைவிட்டு சொன்னா தவறா? தவறா இல்லையா? அதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதுங்க. இப்ப கேட்டா எங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் கேக்குறீங்களா? தவறு இல்லையே, ஹலால் தானே. வேற ஒரு பெண்ணிட்ட போய் ஐ லவ் யூ சொன்னாதான் அவர் அடிக்கணும். ஆனா மனைவிட்ட போய் ஐ லவ் யூ சொல்லலாம? காதல் ஹலாலான வார்த்தை தானே. அல்லாஹ் பயன்படுத்துகிறான் அந்த வார்த்தையை குர்ஆனில் திருமண உறவில். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் ரௌதத்துல் முஹிப்பின் அப்படின்னு ஒரு கிதாப் எழுதியிருக்காங்க. அந்த கிதாப்ல லவ், காதல், முஹப்பத், அல் ஹுப் என்ற வார்த்தைக்கு கிட்டத்தட்ட அரபியில 60 வார்த்தைகளை கொண்டு வராங்க. 60 வார்த்தைகள் காதலுக்கு அரபியில பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி. அதுல ஒரு வார்த்தை தான் மவத்தா. இந்த வார்த்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பயன்படுத்துகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களில் இருந்தே உங்களுடைய பெண் பிள்ளை, உங்களுடைய மனைவிமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்தது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் உள்ளது. ஏன்? அந்த பெண்ணிடமிருந்து நீங்கள் மன நிம்மதியை, அமைதியை தேடுவதற்காக. வஜஅல பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா. ரொம்ப முக்கியமானது. வஜஅல பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா. உங்களுக்கு இடையில் மவத்தா, நேசத்தையும், ஒரு வித்தியாசமான நேசம், அது ஒரு வித்தியாசமான காதல், அதையும் ரஹ்மா, ரஹ்மத்தையும் ஏற்படுத்துவதற்காக. அருள், ரஹ்மத் என்றால் அருள். எவ்வளவு காலம் ஒரு மனைவியை முழுமையா நேசிக்க முடியும்? இயற்கையான மனிதன் என்ற அடிப்படையில் கல்யாணம் பண்ணும் போது அவருக்கு இருந்த குஷி, கல்யாணம் பண்ணி ஒரு 2 மாசம் 3 மாசம் அவருக்கு போன் பண்ணாலே வாய்ஸ் மெயில் தான். உண்மையா இல்லையா? அப்படி இருந்த ஒரு மனிதன் எத்தனை ஆண்டுகள் அப்படி வாழ்வான்? 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், ஒரு 10 வருஷம். அதுக்கு மேல அன்பு குறையும். அந்த அன்பை அவன் உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு பிறகு இன்னும் நல்லா ஷர்த்த சொல்றான். என்ன வேணும்? ரஹ்மத் வேணும். இப்ப இந்த மவத்தத்தும், இந்த காதலும், இந்த அன்பும் ரஹ்மத்தும் இணைந்தால் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும். அந்த பெண்ணிடமிருந்து நீங்கள் அமைதியை, மன நிம்மதியை பெறலாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகிறான். கணவன் மனைவியுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்றால் முதலாவது தேவை காதல். விரும்பணும், அவங்களை நேசிக்கணும். கணவன் மனைவி எப்ப நேசிக்கணும்?
கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கிடையாது. எப்ப நேசிக்கணும்? கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு, ஹலாலாக மாறியதற்கு பிறகு அந்த கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும், மனைவி கணவனை நேசிக்க வேண்டும். அப்பதான் ஐ லவ் யூ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பகிரப்படணுமே தவிர வாட்ஸ்அப்ல அந்த ஹார்ட் எல்லாம் அதுக்கு பிறகுதான். கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே செஞ்சா ஹராம். அந்த பெண் அந்நிய பெண் தான். திருமணமுடைய அகது நிறைவேறும் வரை அந்த பெண் அந்நிய பெண். எந்த வகையிலும் அந்த பெண்ணோடு தொடர்பு கொள்வதற்கு அனுமதி கிடையாது. காதல். இப்ப இந்த காதல் மலர வேண்டும் என்றால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன தேவை? முதல் தேவை, கடைசி வரைக்கும் இந்த காதலோடு அன்போடு வாழணும்னு சொன்னா வார்த்தை, போர்டு ரொம்ப முக்கியமானது. ஒரு கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் உரையாடப்படுகின்ற உரையாடல்கள் மிக முக்கியமானது. ஒரு மனைவியை பொறுத்தவரை, ஒரு பெண்ணை பொறுத்தவரை எப்போதுமே தன் கணவன் தன்னோடு அன்பாக பேச வேண்டும் என்று விரும்புவாள். எப்போதுமே தன் கணவன் தன்னைத்தான் முதல் ரேங்க்ல வச்சிருக்கணும்னு நினைப்பார். வேற எந்த பெண்ணை பத்தி என் கணவன் என்கிட்ட வந்து பேசக்கூடாது. பேசல என்ன நடக்கும்? நமக்கெல்லாம் தெரியும் என்ன நடக்கும். விரும்ப மாட்டா ஒரு பெண். இயற்கையாகவே ஒரு பெண் எப்போதுமே கணவன் தன்னுடைய அழகை கூடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புவாள். நம்ம விரும்ப மாட்டோம். நம்ம அழகா இருக்கணும் எப்ப பார்த்தாலும் நம்ம மனைவி சொல்லணும் நம்ம விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். எப்போதுமே நீ எனக்கு ஐ லவ் யூ சொல்லணும்னு விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். ஆனா ஒரு பெண் எப்போதுமே தன் கணவன் தன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன் 10 நிமிஷம் முன்னாடி தான் சொல்லியிருப்போம். அரை மணி நேரம் சொல்லலன்னு சொன்னா அடுத்து கேட்பாங்க ஏன் இதை சொல்லலன்னு சொல்லி. ஒரு பெண் இயற்கையாக அதை விரும்புவாள். ஒரு பெண் இயற்கையாக அதை நேசிப்பாள். ஆனால் அதை வெளிப்படுத்துவதற்கு எம்முடைய ஆண்களில் பலர் தயங்குகிறார்கள். நல்ல வார்த்தைகளை கொண்டு மனைவியிடத்திலே பேசுதல், நல்ல வார்த்தைகளை கொண்டு மனைவியை மகிழ்ச்சிப்படுத்துதல், அந்த மனைவியுடைய அழகை பற்றி புகழ்தல், இதுவெல்லாம் நடக்கும், நடக்கதான் செய்யும். எப்ப நடக்கும்? கல்யாணம் பண்ணி ஒரு வாரத்தில் நடக்கும். கல்யாணம் பண்ணி ஒரு வருஷத்துல நடக்கும். கல்யாணம் பண்ணி ஆபீஸ்க்கு அப்பதான் போயிருப்பார் ஒரு வாரம். அப்போ போன் வந்துச்சுன்னா அவர் எடுத்துட்டு வெளியே ஓடி வந்து பேசுற பேச்சு இருக்க 3 மணிக்கு ஆபீஸ் முடிஞ்சாலும் பேசிட்டே இருப்பார். சமைக்கும் போது இவரே பேசிட்டே சமையலுக்கு உதவி செய்வார். 1 வருஷம் போகும், 2 வருஷம் போகும். ஆபீஸ்க்கு போவாரு, மனைவிட்ட இருந்து கால் வரும், போன் வரும். மதியம் என்னமா சமைக்கிறது? இப்பதானே வந்திருக்க, என்ன நோயின்னு கால் பண்ணிட்டு இருக்க வைம்பாங்க. இல்ல மாஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. இப்ப இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் மனைவியிடத்திலே பேசப்பட்டால் அவர்களுடைய உள்ளம் பாதிக்கும். ஒரு பெண்ணுடைய தன்மையை முதலிலே புரியணும். ஒரு பெண் அப்பதான் ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க, அந்த ட்ரெஸ்ஸை புகழ்ந்தே ஆகணும்னு நினைப்பாங்க. புகழலன்னா அவங்க உள்ளம் காயப்படும். தன்னை எப்போதுமே தன் கணவன் தன்னை நேசிக்கிறான் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புவாள் அந்த பெண். தன்னை எப்போதுமே முதல் தரத்தில் வச்சிருக்கணும் அப்படின்னு அந்த பெண் விரும்புவாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை கவனியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி. அல்லாஹ்வுடைய ரசூல் தங்களுடைய மனைவிமார்களிடத்தில் எப்படி பேசினார்கள் என்று கவனியுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷா, நீ எப்போது என் மீது பொருந்தி இருக்கிறாய்? எப்போ என் மேல கோவப்படாம இருக்க? எப்போ என் மேல கோவமா இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் பேசுறாங்க தன் மனைவிட்ட. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு எப்படி தெரியாது? நான் எப்படி கோவமா இருக்க, நான் எப்போ உங்க மேல பொருத்தமா இருக்க அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, நீ என் மீது பொருத்தத்தோடு இருந்தால் நீ சொல்லுவாய், முஹம்மதின் இறைவனின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் என்று. நீ என் மீது கோபத்தோடு இருந்தால் நீ சொல்லுவாய், இப்ராஹீமின் இறைவனின் மீது சத்தியம் செய்கிறேன் என்று. சுப்ஹானல்லாஹ். இன்னொரு உறவு பாருங்கள். ஒரு கணவன் மனைவியை புரிந்து வைத்திருக்கக்கூடிய விதம், மனைவி எதை விரும்புகிறாள், எதை கோபத்தோடு நினைக்கிறாள், எதை வெறுப்போடு நினைக்கிறாள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து வைத்திருந்த விதம், இந்த காதல் பரிமாறப்பட்டது, இந்த அன்பு பரிமாறப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் பரிமாறுவோமா? 40 வயசு 45 வயசா இருந்தாலும் ஐ லவ் யூன்னு சொல்றதுல தப்பு இல்லை. டார்லிங்னு மனைவியை கூப்பிடுறது தப்பு இல்லை. ஹனின்னு மனைவியை கூப்பிடுறது ஹராம் இல்லை. மனைவியை டியர்னு கூப்பிடுறது தப்பு இல்லை, ஹலால். உங்களுக்கு எத்தனை குழந்தை பிறந்தா என்ன, உங்களுடைய முடியில் எத்தனை நரைகள் வந்தால் என்ன, ஹலால் அது. இப்போ இன்னைக்கு போய் வாட்ஸ்அப்ல ஐ லவ் யூன்னு நீங்க மனைவிக்கு மெசேஜ் அனுப்புங்க, அதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க, அவங்க ராங் நம்பர் நினைச்சிருப்பாங்க.
இதுவரைக்கும் சொல்லல. அதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி ஹலாலாக வாழ்வதற்கு எமக்கு வழிகளை கொடுத்தும் மகிழ்ச்சியை நம்ம வேற எங்கேயோ தேடிட்டு இருக்கோம்.